என்னடா அவன் காம நேரமா மேக்கப் போட்டுட்டு இருக்க? ஓகேவா? அம்மா யாருக்கு என்ற ஒரு போட்டி திருமணத்திற்கு பிறகு அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வருது. அம்மா எனக்குத்தான் அம்மாவை நன்றாக தெரியும் அப்படிங்கிறவங்க அதை சொல்லலாம். நான் சின்ன விஷயம் தான் கேக்குறேன். அம்மாவுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் பிடிக்காது? அம்மாவுக்கு முருங்கைக்கீரைனா ரொம்ப பிடிக்கும், நண்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்காது? தெரியல. என்னடா காரணமே இல்லாம திடீர்னு சைலண்ட் ஆயிருவாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஏதாவது ப்ராப்ளம்னா ரொம்ப சேட் ஆயிருவாங்க. அனலைஸ்லாம் பண்ண கூடாது. பளிச்சுன்னு தெரிஞ்சதா பளிச்சுன்னு சொல்லிடுவீங்களா? என்ன ரீசன்? நிறைய ஒர்க் இருக்கு உங்களுக்கு. அவங்க வந்து இப்ப டெய்லரா இருக்காங்க, அவங்க ஒர்க்கிங் வுமன் தான். அவங்க போயிட்டு வந்துட்டு வீடு வந்து கொஞ்சம் நல்லா இல்ல, எனக்கு வந்து இன்னும் நான் வேலை பார்க்கணுமா, வந்து நான் வந்து துவைக்கணுமா, அந்த மாதிரி நம்ம வெசல் வாஷிங் இருக்குது அப்படின்னா ஆக்சுவலா ரொம்ப டயர்டா இருக்கிறப்ப இன்னமும் வேலை இருந்துச்சுன்னா அதை கோவத்தை காட்டிக்காம அமைதியாயிருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மணிய பாக்குறீங்க? ரொம்ப அவசரமோ? அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அவங்களோட ரிலாக்ஸேஷனா என்ன பண்ணுவாங்க? அவங்களோட கிராண்ட் டாட்டர் கிராண்ட் சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவங்க ரிலாக்ஸா இருப்பாங்க. இல்ல சார், அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம். அதுல தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். அம்மா அடிக்கடி அப்செட் ஆகிறதுக்கான இஷ்யூ என்ன நீ நினைக்கிற? லோன்லியா இருக்காங்க அதிகமா. அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க சார். அவங்கள யாரும் கவனிக்கல, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அவங்க கூட ஃபோன் பேசுறது குறையுது, அதை நினைச்சு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஆன்சர் க்ளோசர் தான், ஆனா அவங்க தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. தனியா இருக்கிறதுனாலங்கிறது வேற, இன்செக்யூரா ஃபீல் பண்றது வேற. உனக்கு ஆகணும்டா. அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. இல்ல அதே சமயத்துல அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுற விஷயமும் இது. How do I tell you? அம்மா சந்தோஷப்படுறது எதுக்குன்றது நிஜமாவே எனக்கு தெரியல. வருத்தப்படுறது என்ன அப்படின்னா, எங்க ஃபேமிலில என்ன இஷ்யூ என்ன ப்ராப்ளம் எது வந்தாலும் அதை அவங்களோடதாவே எடுத்துக்குவாங்க. டேய் மச்சான் வேணாண்டா, அது மட்டும் பண்ணாரா சொன்னா கேளுடா. வேணாம். கரெக்ட். அது கரெக்ட் சார். கரெக்ட்டா இருக்காங்களா? அப்ப சந்தோஷப்படுறது எதுக்கு? ஆக்சுவலா அம்மாக்கு வந்து சந்தோஷமான விஷயம் என்னன்னா அவங்க வீட்ல இருக்கிறது. மகிழ்ச்சியும் தெரிஞ்சிருக்கு, கவலையும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ரைட். எனக்கு தான் தெரியும் எங்க அம்மாவை, உனக்கு தெரியாத நம்ம அம்மாவை. அப்படின்னா அதுக்கான கேள்வி இருக்கணும். அம்மாக்கு பிடிச்ச பாட்டு எது தெரியல. புத்தம் புது காலை பொன்மலர் வேலை, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவன் பாடுவான்னு சொல்லிட்டு நீ பாடிட்டு இருக்கற. இவன் பாடி நான் கேட்டிருக்கேன் சார். அப்படியே இப்போ நம்ம மொபைல் வாங்கணும் முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது அம்மா ஒரு சாங் பாடுனாங்க, அது ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்ல. என்ன பாட்டு? காற்றில் எந்த கீதம். யார் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்? அம்மாவை பத்தி எனக்கு தான் தெரியும். நீங்கள் கேள்வி எழுப்பலாம். எஸ். அம்மாக்கு பிடிச்ச பிளாக் அண்ட் ஒயிட் மூவி எது? தெரியல சார். தெரியாது. என்ன படம்? பத்ரகாளியா? சிவகுமார் சாரோட படம். அந்த படத்தோட மேக்கிங் பாத்தீங்கன்னா அது வந்து அப்படி ஒரு கடவுள். அவரு அம்மாக்கு ரொம்ப நாளா ஒரு இடத்துல ட்ரிப் போகணும்னு ஆசை. அது என்ன ஸ்பாட்னு தெரியல. தெரியாது. அடுத்த கேள்வி கேளுங்க. கோவா. ஆன்சர் கோவா. இல்ல நீங்க நிறைய கேளுங்க. அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல மாதிரி தெரியல. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. அம்மாக்கு வந்து பிடிச்ச விஷயம் அது பண்ணா அவங்களுக்கு ஹாப்பி ஆயிடுவாங்க. என்ன விஷயம்? கூட ஹெல்ப் பண்ணா என்னன்னு வந்து கேட்கணும். கூட ஹெல்ப் பண்ணா இது இல்ல, ஏதாவது சேவ் பண்ணணும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அம்மாவோட பர்த் டேட் யா மார்ச் 9 இயர். தெரியவே தெரியாது சார். அம்மா ஸ்கூல் படிக்கும் போது கட் அடிச்சிட்டு போன படம் இது சார் அவங்க கட் அடிச்சிட்டு போனாங்கன்னு எனக்கு இப்பதான் சார் தெரியும். இல்ல தெரியல. லவ் டுடே ஷோ பாத்துட்டு இருக்கவங்க கூட வீட்ல இந்த கேள்விகளை கேளுங்க. உங்களுக்குள்ள குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க. அம்மா எனக்கு தான். ஏன்? அம்மா வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா இருப்பாங்க சார். நான் பாத்துக்கிட்டா அவங்க ரிலாக்ஸா இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வந்து நம்ம நல்லா பாத்துக்கலாம். அவளுக்கு சின்ன குழந்தைங்க இருக்கு, அவளால அவங்கள ரிலாக்ஸா வச்சுக்க முடியல. யாரை பற்றியும் நாம் குறைகள் சொல்ல வேண்டாம். எனக்கு அவங்க கூட இருந்து அவங்க ரிலாக்ஸா இருக்கணும். அவங்க நிறைய உழைச்சிட்டாங்க, எனக்கும் செஞ்சிட்டாங்க, அவளுக்கும் செஞ்சிட்டாங்க. இப்போ நாங்க பாத்துக்கிற ஸ்டேஜ்ல இருக்கோம். இன்னும் அவங்க செஞ்சிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். என் கூட இருக்கும்போது நான் நல்லா கேர் எடுத்து பாத்துக்கும்போது இன்னும் நம்மளுக்கு அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க. என்ன மனுஷன்? இப்போ வீக்கெண்ட்ல ஒண்ணு அவ இங்க வருவா, இல்ல அம்மா அங்க போயிடுவாங்க கம்பல்சரி. பிளஸ் வீக் டேஸ்லயும் பாத்தீங்கன்னா நான் வர்க் இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளமே இருக்காது. ஆனா ஃபோன் பண்ணி அம்மா பார்க்கணும் போல இருக்குவாங்க. 9 o'clock கிளம்பி க்ரோம்பேட் போவாங்க. இதுதான் தவறான விஷயம். இல்ல சார், ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்த்துறாங்க. எனக்கு எந்த டெசிஷனுமே எடுக்க தெரியாது. இப்போ ஒரு Dress எடுக்கணும் கூட எங்க அம்மா கூட தான் வீடியோ கால் பண்ணுவேன். அம்மா இந்த Dress எடுத்துக்கா அப்படி சொல்லிட்டு. சோ எனக்கு வந்து எதுவுமே எங்க அம்மா இல்லாம எனக்கு பண்ணவே தெரியாது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பேசிக்கா அவங்க ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றாப்ல. என்னன்னா எங்க அம்மாக்கு நல்லது கெடுது நான் செஞ்சிருக்கேன், பண்ணிருக்கேன், பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு தான் உரிமை அதிகம், நான் வச்சுக்கிறேங்கிறாங்க. அப்படி இல்லைங்க சார், எங்க வீட்ல எங்க எல்லாரோட ரோலையும் அக்கா தான் ப்ளே பண்ணுவாங்க. சோ அப்ப வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா தானே எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்க காட்ட முடியும். லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குனு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை கக்கிட்டு போறான். இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிடல் போய் சேர்த்தாலுங்க சார், அப்புறம் அக்கா வந்து கேட்பாங்க ஏன் இந்த ஹாஸ்பிடல் சேர்த்த. நானும் அம்மாவை கேரி பண்ணிப்பேன். ஆனா எங்க ரோலையும் அக்கா எடுத்துக்கிறதுனால சரி அக்கா நீங்க எடுத்துக்கிட்டா அவங்க ஒதுங்கிப்பாங்க. ஏன் அம்மா உங்களை நிற்க வேண்டும்? அவக்கு இப்ப ஏன் அம்மா கூட இருக்கணும்னா அவ ஃப்ரீயா இருக்கணும். குழந்தைய அம்மா பாத்துக்கறணும், வீட்ல உள்ள வேலையை அம்மா குக்கிங் எல்லாத்தையும் பாத்துக்கறணும், அவ ஃப்ரீயா இருக்கணும். நான் ஒத்துக்கிறேன். ஐ அம் சரண்டர். அம்மா வாங்க. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த புள்ள நிம்மதியா இருக்குது, உங்களுக்கு எரிச்சலா இருக்கா? ஆமா அவ நிம்மதியா தானே இருக்கறா, நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்போ ஒண்ணும் என்னால பண்ண முடியாது. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. ஒரு 4 days அங்க வந்து இருந்தாங்க சென்னையில. அம்மா வந்து இங்க அப்பா சமைக்க தெரியாது, ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு 4 நாள்லயே வயிறு வலி.
ஏன் நீ போய் பாத்துக்க வேண்டியதானே? நீ பக்கத்துல தானே இருக்க, எதுக்கு எடுத்தாலும் ஓடி ஓடி போய் அங்கே இருந்துக்கறல. நல்ல சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக, நல்லா தூங்கணுங்கிறதுக்காக ஓடி ஓடி போயிருவாங்க தூக்கிட்டு. இப்படிதான் பேசாதீங்க, இப்படிதான் பேசுறீங்கன்னா நான் உசுரவே விட்டுருவேன். பாத்துக்கிருக்கேன். இப்பதான் எனக்கு பாப்பா பிறந்திருக்குன்னு அவளே சொல்றா. இப்ப பாப்பாவை பாத்துக்கணும்னாலும் நான் பாப்பாவை தூக்கிட்டு அவ வீட்டுக்கு போகணும். ஓ, இதுதான் அந்த பாத்துக்கிறதா? அதாவது நம்ம வீட்ல பாத்துக்கும் போது கரெக்டா குக் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன இது சார், எங்க வீட்லயும் கிச்சன் இருக்கு சார். தானே? எங்க வீட்லயும் சத்தமா இருக்கு சார். செஞ்சு கொடுக்கலாமே வந்து. வெறுப்பேத்திரியா, ஊட்ட விட்டு வெளியே போடா. சார், இவ கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம்ல சார். இவ வந்து அம்மாவா மாறிடுவா. சில நேரத்துல பேசும்போது அம்மாவே சொல்லுவாங்க, அக்கா வந்து உன்னை அம்மா மாதிரி பாத்துக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா அந்த அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் அனுப்பலாம்ல. ஆனா இதுங்களா அம்மாவா மாதிரி தான் நம்ம ஒரு அரசியல்ல லாக் பண்ணி வைக்கிறோம். ஆமா சார், டார்ச்சர் சார். இது என்னையா பொழப்பு? ஐயா என்ன சார், போறியா அப்பா இவர் நடிச்சது போதும். நீங்க நினைச்சா அவங்கள இவங்க வீட்டுக்கு ஒரு 10 நாள் ஒரு வாரம் அனுப்பி வைக்கி பாத்துக்க சொல்ல முடியாதா? அனுப்பலாம். அப்புறம் அனுப்புறது இல்ல. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அந்த டென்ஷன் பிபி இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதான் கேட்க நீங்க சொல்லுங்க. இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? எல்லா அக்காவும் ஒரு கேம் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் அம்மாக்கு உடம்பு சரியில்லைனா இவங்க தான் பாத்துக்குவாங்க. இவங்கள்ட்ட பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இந்த பிரிஸ்கிரிப்ஷனை கையில வச்சுக்கிட்டு ஃபுல்லா ஒரு கேம். இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். பேச்சை மட்டும் நீ ஸ்டாப் பண்ணிட்டு அம்மாட்ட ஆக்ஷனா நீங்க வந்தே ஆகணும். அக்கா வேணான்னு தான் சொல்லுவா, நீ வரணும். நீ அம்மாட்ட பேசுங்க. ஏன்னா இந்த பொண்ணு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாப்ல. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ரொம்ப நியாயமா கேக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை ஒரு 4 நாள் என் வீட்டுல வந்து தங்கட்டும். இது கூட இல்லாம எப்படி? அதுதான் சார் அதே விஷயம். அவங்க அந்த ஊரை விட்டு வர முடியல, அவங்களால இருக்க முடியல. அதுதான் விஷயம். அவங்க அம்மா சொல்ல தெரியாம சொல்றாங்க. அம்மாவுக்கு சொல்ல தெரியல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. அம்மா எனக்கு தான். அம்மாக்கு ஏதோ ஒண்ணுன்னா அவ தான் பாத்துக்கிடுவா. ஆனா அம்மா என்கிட்ட வந்து இருந்தா அவளை விட நான் நல்லா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு நான் சொல்றேன் சார். நான் வந்து அம்மாவை பிரிஞ்சு இருந்ததே இல்லை சார். அம்மா இவங்களை பிறந்த உடனே கொண்டு ஆசிரமத்துல சேர்த்து விட்டீங்களா? நல்லாவே பாத்துப்பா சார், அவளுக்கு குறையே சொல்ல முடியாது. உங்களை விட அவங்க தான் நல்லா பாத்துப்பாங்க. பாத்துப்பா. அவங்க அம்மா வந்து அங்க இருக்கதானே நல்லது. அவங்களுக்கு வேலை இங்க இருக்குல்ல சார். வேலை முடிஞ்ச பிறகு போட்டும். என்னால இருக்க முடியாது சார் அப்படி. இது ஏன்டா முதல்லயே சொல்லல? மாமா சும்மா தமாசா இழுத்து பார்த்தேன், முடியல. அவங்களோட கைடன்ஸும் அவங்க ஷேடோல தான் நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். எனக்கு ஒண்ணு புரியல. இப்படி சொன்னாவே உங்க அம்மா உங்களை வந்து ஒரு இண்டிபெண்டா வளர்க்கலன்னு அர்த்தமாயிடாதா? பிளட் வருது பாத்தியாடா? அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது. வேற அம்மா எனக்கு தான். சார் எங்க அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்றா சார். என்ன டார்ச்சர் பண்றாங்க அப்படி? சார் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியுமே ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது சார். 6:30 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிக்கிறது, அவங்க முன்னாடி எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறது, எல்லாமே லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டி அனுப்புறது, எல்லா வேலையும் அவங்க தான் சார் பாக்குறாங்க. இப்படி ஒரு கொடுமைக்காரனாடா நீ. அவங்கள வந்து எங்க வீட்டில் வந்து ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போக தான் நான் சொல்றேன். அது கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க அவங்கள ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறீங்கங்கறாங்க. நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. கிச்சன் வந்து அவங்க தான் சார், அவங்க தான் அதுல குயின் மாதிரி. இல்ல நீங்க குயின்னு சொல்லிட்டு அவங்கள யாரா வச்சிருக்கீங்க? அவங்க நாங்க குயினா தான் சார் வச்சிருக்கோம். இல்லையே, நீங்க தான் குயின். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அவங்க உங்க பேலஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சமைச்சு கொடுக்க ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்கலாமே சார். அப்படி மெய்ட் வச்சுக்கிற அளவு நாங்க அவ்வளவு ரிச்சான ஃபேமிலி இல்ல. அதுக்கு போல அம்மா வச்சிருக்கீங்களா? சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. அப்ப என்னன்னா அம்மா டெய்லி காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறாங்க சார். ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு சமையல் வேலை அவங்க பொறுப்பு அப்படின்னு ஆயிடுச்சுங்க சார். சார் அவங்க ரெகுலரா அந்த டைம் தான் சார் எந்திரிப்பாங்க. அம்மா வேற வழி இல்லாம எந்திரிக்கிறாங்கம்மா. ஏய் நீ என்ன லூசா? வந்ததுல இருந்தே வெறுப்பேத்தினுக்குற, என்ன வேணும் உனக்கு? ஆக்சுவலா எங்க அப்பாக்கு வந்து எங்க அம்மா சமைக்கிற சாப்பாடு தான் சார் பிடிக்குது, அதனால தான் சார். ஒண்ணு அம்மாவை பிடிச்சிக்கிறீங்க, இல்லாட்டி அப்பாவை பிடிச்சிக்கிறீங்க. சார் இப்படியே சொல்லி அவ சமைக்கவே கத்துக்கலைங்க சார். நண்பர்களே, நடிப்பு நடிப்பு நடிப்பு, முக்காவாசி நடிப்பு. எனக்கு வந்து லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். அவளுக்கு வந்து அம்மா பார்த்து வச்ச கல்யாணம், ஓகேங்களா? அவளுக்கும் அவ ஹஸ்பண்டுக்கும் சண்டைனா உடனே அம்மா கால் பண்ணுவா, சார் நீ தானே பார்த்து வச்ச, நீ தானே பார்த்து வரேன் வந்து அத்தனை பேரையும் செருப்பால அடிக்கிறேன், அந்த சுப்பையா வாயிலே அடிக்கிறேன். வாயிலையா? சண்டைன்னு வந்தா அம்மா கிட்ட தானே சார் சொல்ல முடியும். இல்லம்மா, அதாம்மா, நீங்க உங்க பிரச்சனைகளுக்கு உங்க தேவைகளுக்கு மட்டும் உங்க அம்மாவை தேடுனீங்கன்னா எப்படி உங்க அம்மா உங்க கூட இருப்பாங்க? அந்த முகத்துல ஒரு வலியும் ஒரு பெயினும் இருக்கா? ஒரு ஆற்றாமை தெரியுதா? அது யாருடைய வலி, யாருடைய ஆற்றாமை? ஆமா, அவ்வளவுதான். சோலி முடிச்சு. எங்கம்மா எங்க கூட தான் இருக்க விரும்புறாங்க. எங்கம்மா அங்க போகவே ஆசைப்படல, நம்மளே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது அம்மாக்கள்கிட்ட கேட்டா தானே தெரியும், இல்லையா? யாரெல்லாம் அம்மாலாம் இருக்கீங்களோ எல்லாம் மேல வாங்க ப்ளீஸ். உங்க பெரிய பொண்ணு என் கூட வரட்டும் அப்படிங்கிறாங்க. நீங்க யாரு பக்கம்? 5 வருஷமா எங்க வீட்டுக்காரங்க கை கால் இழுத்து அங்கேயே சின்ன பாப்பாவே பார்த்துச்சு. அதனால எனக்கு அங்கேயே இருக்க விருப்பம். இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? வந்து ஒரு வாரம் 4 நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு உங்க பெரிய பொண்ணு கூப்பிடுறாங்க. அப்புறம் இவங்களையும் விட்டுட்டு போக முடியாது இல்லைங்க சார், அவரும் வெளியில போயிடுறாரு. நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்தா அங்க வேலை தடுமாறி போயிடும். ஆமா, பசங்களை பாத்துக்கிறது ஆள் கிடையாதுங்க சார். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஒரு 10 நாள் அக்கடான்னு இருக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா இல்லையா? இருக்குங்க சார், ஆனா முடியாதுங்க சார். என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? நானா தூங்கி நானா தனியா நானா எழுந்திருக்கணும். நினைக்கிறப்ப எந்திரிச்சுக்கணும். ஆமா. என்ன சார், அம்மா பாவம் இல்ல சபா? ஆமா சார். முழிப்பு வர்றப்ப முழிச்சா போதும், அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. கடைசியா எப்ப அப்படி தூங்குனீங்க? என் பொண்ணு வீட்டுக்கு வந்தா தூங்கிடுவேன் சார். அவ்வளவுதான். ஓகே, பிடிக்கல. என்னங்க ஏங்க இவ்வளவு என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு பெரிய பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன்,
முதல் பிரச்சனையே எங்க இதாயிடுதுன்னா சின்னதுங்களாம் ஸ்மார்ட். அது விடுங்க, அது இப்போ எதுக்கு அதானா அதிகாரம் பண்றது, பெர்ஃபெக்டா இருக்குது, கரெக்டா நடக்கிறது, ஒரு இம்மி பேச கூடாதுன்னு இந்த ரூல்ஸ் போட்டே சோழியை முடிச்சு விட்டீங்க. ஓ அப்படியா விஷயம்? மட்டமாவே